வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் கருணாநிதி பெயரிலான மாணவர் விடுதி மற்றும் பேர்ல் ஆராய்ச்சி கட்டடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதற்கான விழாவில் அவர் உரையாற்றும் காட்சிகளை நேரலையில் காணலாம். மாணவர்களை அறிஞர் அணி, கலைஞர் அணி, நாவலர் அணி, நம் நாடு அணி என்று பெயரிடும் அளவுக்கு இளமையிலே திராவிட கொள்கையில் ஊறியிருந்தவர் நம்முடைய வேந்தர் அவர்கள். BA படிக்க லைலா கல்லூரியில் சேர்ந்தவருக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய திரு முரசொலி செல்வம் அவர்களோடு ஏற்பட்ட நட்பை பற்றி அவரே எடுத்து சொன்னார். அவர்தான் விஸ்வநாதன் பாட்டு உங்களுக்கு இப்போ நினைவு இருக்கு நினைக்கிறேன். இப்போ கூட சமயத்தில் சோசியல் மீடியால யூடியூப்ல போனா பார்க்கலாம். தீனா மூணா காணா அப்படின்னு ஒரு பாட்டே உண்டு. அதைத்தான் தீனா மூணா மானாக்காரங்கன்னு அந்த காலத்து மாணவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அதுல ஒருத்தராக இருந்தவர் தான் நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள். திமுகவுடைய செயல் வீரராக அவர் வளர்ந்தார். நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டார். தலைவர் கலைஞர் அவர்களை அழைச்சிட்டு வந்து காகிதப்பு என்ற ஒரு பிரச்சார நாடகத்தை நடத்தி அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் இங்கே சுட்டி காட்டினார். இன்னும் பெருமையா சொல்லணுமா, 26 வயசுல ஒருத்தர் MP ஆனார்னா அது நம்முடைய வேந்தர் விஸ்வநாதன். இந்தியாவிலேயே ஒரு இளம் வயதில் MP-யாக அவர் அந்த பொறுப்பை ஏற்றார். அதுல இருந்து அவருக்கு ஏறுமுகம் தான். இப்போது நம்மோடு இருக்கிறார். உண்மையிலே அது எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அது பெருமையாகத்தான் இருக்கு. வேலூர்ல 1984ஆம் ஆண்டு 180 மாணவர்களோடு மிக சிறிய அளவிலே இந்த கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு. இன்றைக்கு விஐடி பல்கலைக்கழகமாக இது வளர்ந்திருக்கிறது. 3 மாநிலங்களில் 4 கல்வி வளாகங்களை வைத்திருக்கிறார். சுமார் 80,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்தியாவிலே முதல் 20 பல்கலைக்கழகங்களை ஒன்றாக விஐடி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. 60 நாடுகளை சார்ந்த மாணவர்கள் இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிய தரவரிசை பட்டியலில், உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் விஐடி இடம்பெற்றிருக்கிறது. கல்லூரிகளை உருவாக்குவது ரொம்ப சுலபம், அது எளிது. ஆனால் அதனை தலை சிறந்ததாக வளர்த்தெடுப்பதுதான் ரொம்ப ரொம்ப கடினம். வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.